ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோடு தான் வந்திருக்கேன். அது என்ன ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், எந்த டீட்டெயில் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரியும். இதில் நான் உங்களுக்கு சொல்கிற போகிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னா ரைட்ஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியும், எப்படின்னு தெரியல. அதில் ரெக்கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 108 ரெக்கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் கிளியராக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரைட்ஸ் நான் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ரயில் அண்ட் இதில் தான் உங்களுக்கு இதில் இருக்குது. அது என்ன சொல்கிறது, ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ். இது ஒரு கவர்மெண்ட் செக்டரோட இது தான். அதில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 108 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் டோட்டல் வேக்கன்சி அவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி மெயின் வெப்சைட்டில் போய் கேரியர்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் மாறும். கேரியர்ஸ்னு இருக்கும், வேக்கன்சின்னு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இதில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வேக்கன்சியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதில் டோட்டலாக ரெசிடெண்ட் இன்ஜினியர் டோட்டலாக 65 பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டோட்டலாக 43 பேர் கேட்டிருக்காங்க. டோட்டலாக இந்த ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு பாருங்கள், எல்லாம் ஒவ்வொரு டேட்டில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 13/3/2025 அன்னையோட இது முடியுது. உங்களுக்கு இந்த டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஒவ்வொரு இதுவும் என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் ஒன்று முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டலாக எத்தனை டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்குறாங்கங்கிறது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டோட்டலாக 3 பேர் கேட்டிருக்காங்க. ரெசிடெண்ட் இன்ஜினியர் 6 பேர் கேட்டிருக்காங்க. நம்ம இது லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் 11/3/2025. அட்மிட் கார்டு 12/3/2025. ரிட்டன் டெஸ்ட் அந்த டேட் சொல்லியிருக்காங்க, டென்டேட்டிவ்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் 40 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்குற வரைக்கும் அந்த இதுக்குள்ளே நமக்கு 40 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் சிவில் இன்ஸ்ட்ருமெண்டல் எலக்ட்ரிக்கல் பிரான்ச் ஆஃப் இது. அதே டெக்னீஷியன் ஃபுல் டைம் பிஎஸ்சி டிகிரி இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி இது சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் அவங்களோட சிவில் டிசிப்ளின் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரியில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறது இருக்குல்ல, ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர் வில் பி 125 அப்ஜெக்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் 2.5 hours இருக்கும். 2.5 மணி நேரத்தில் உங்களுக்கு 125 கொஸ்டின் இருக்கும். இதில் ரெடியூஸ் டு இன் கேஸ் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர், நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டேஜ் ஆஃப் தி ரிட்டன் டெஸ்ட் வுட் பி 100% ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் செட் போஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் என்னென்ன இருக்குது. ஃபார் ரெசிடென்ட் இன்ஜினியருக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஃப்ரீ பாடி டயக்ராம், ஈக்குலிபிரியம், ட்ரிஷஸ், அதேமாதிரி மெக்கானிக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், தியரி ஆஃப் மெஷின்ஸ், வைப்ரேஷன்ஸ், மெஷின் டிசைன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தெர்மோடைனமிக்ஸ், engineering material, casting, forming and joining, matching and matching tool operation, metrology inspection, inventory control, manufacturing process, metal casing, testing of material science, heat transfer. இது எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சிலபஸாக இருக்கும். அதே ஒரு டெக்னீஷியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஸஸ் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி, thermodynamics, structure and bonding, stereo chemistry, reaction mechanism, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் உங்களுக்கு சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இன்ஜினியருக்கு மந்த்லி பேசிக்ஸ் 17,853, மந்த்லி கிராஸ் சேலரி 32,492 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ்க்கு 14,643 மந்த்லி சேலரி. அதே மாதிரி கிராஸ் சேலரி 26,000 சில்லரை உங்களுக்கு கிராஸ் சேலரி வரும். ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் அக்ராஸ் இந்தியாவில் இருக்குது. என்னென்ன சிட்டின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கொல்கத்தா, மும்பை, டெல்லி, குர்கான், பீகார். இதுதான் எக்ஸாம் சென்டர். ஃபீஸ் 300 + டேக்ஸபிள். எஸ்சி எஸ்டி 100. எப்படி ரெஜிஸ்டர் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் சைட்டில் நம்ம கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி
நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து காப்பி ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும். ஒரு ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும். ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் எடுக்கணும். சர்டிஃபிகேட் ஆஃப் அகாடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிப்ளமோ கிராஜுவேஷன் இந்த மாதிரி இருக்கணும். பேன் கார்டு, ப்ரூஃப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்கிறது. இதே மாதிரி தான் அடுத்த ஒரு இதுலேயும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் சேம் ரெசிடெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் என்ஜினியர், ரெசிடெண்ட் என்ஜினியருக்கு வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இதில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அதே சேம் வந்து இதில் 14 இது கேட்டுருக்காங்க. இதுக்கும் அதே சேம் ஃபார்மேட் தான். ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்க சிலபஸ்ஸு இது எல்லாமே இருக்கும். சேலரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மந்த்லி கிராஸ் பே வந்து 30,000. ரிட்டன் டெஸ்ட்டு சிட்டிஸ் வந்து சேம் சிட்டிஸு. அதேமாதிரி எக்ஸாம் ஃபீஸ் வந்து இதே தான். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தான் உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து நிறையா உங்களுக்கு இருக்கும். டோட்டலாக வந்து 108 வேக்கன்சி வந்து டிவைட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. டெக்னீஷியனுக்கு பாதியும் இதுக்கு பாதியும் போட்டிருக்காங்க. இது ரெசிடென்ட் இன்ஜினியர் 3 கேட்டிருக்காங்க. அதேமாதிரி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்கணுன்னா எத்தனை ரெசிடென்ட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க, எத்தனை டெக்னீஷியன் பார்த்துருக்கீங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தா வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 40 டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் மட்டுமே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 40 கொடுத்துருக்காங்க. இவங்களோட இது பார்த்தா என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக் ஆஃப் மெட்டீரியல், தியரி ஆஃப் மெஷின், வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சேம் இவங்க வந்து சேலரி வந்து 29,735. இயர்லி சிடிசி பார்த்தீங்கன்னா 3,56,000 உங்களுக்கு வந்து வரும். அது சேம் வந்து இவங்க வந்து டெல்லி, மும்பை, சென்னை, பீகார். அப்ளிகேஷன் வந்து 300 ஒன்று இருக்குது. அதுலேயும் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது, என்னென்ன கிரேட் இருக்குன்னா சேம் ரெசிடெண்ட் இன்ஜினியருக்கும் டெக்னீஷியனுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ட் இன்ஜினியர் இதில் 37 கேட்டிருக்காங்க. டோட்டலாக 37 கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 11/3/2025. மினிமம் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேலரி பார்த்தீங்கன்னா 42,000 சில்லற கிராஸ் சேலரி. தட் மீன்ஸ் இயர்லி சிடிசி 5.09 LPA. எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. சேம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இதில் வந்து வென்யூ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வென்யூ வந்து எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து டாக்குமெண்ட் செக்யூரிட்டி இதில் தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் ஹேவ் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு, ரிப்போர்ட் டைரக்ட் அப்பியரிங் செலெக்ஷன் ப்ராசஸ் 9:30 AM to 11:30 AM சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிடென்சி இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, த அப்ளிகேஷன் ஷெல் பி எலிஜிபிலிட்டி த கேண்டிடேட் மே பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் செலெக்ஷன். த கம்பெனி ரிசர்வ் ரைட் டு ஷார்ட் லிஸ்ட் நம்பர் ஷெல் பி அண்டர் இன்டர்வியூ வச்சு தான் இதில் கேட்குறாங்க. இதில் எக்ஸாம் கிடையாது. டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபிஷியன்சி டோட்டலாக எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 37 வேகன்சி. இந்த ரெசிடென்சி இன்ஜினியர் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 37 எக்ஸாம் கிடையாது. மற்ற இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து டோட்டலாக வந்து எக்ஸாம் அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட டீட்டெயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது கரெக்டான டீட்டெயில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவங்க கேட்டிருக்க மாதிரியே ப்ரூஃப், ஃபோட்டோ, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். இதில் இதில் வந்து உங்களுக்கு என்ன வேக்கன்சி, எத்தனை வேக்கன்சி இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி எங்கே எக்ஸாம் நடக்குது, எவ்வளோ எக்ஸாம் ஃபீ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேலரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது தவிர உங்களுக்கு இந்த ரைட்ஸ் வேக்கன்சியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.